ரைட். 10ஆம் ஆண்டு மாணவர்களே, 9ஆம் ஆண்டுலேருந்து 10ஆம் ஆண்டுக்கு வர மாணவர்களே, மனதார வரவேற்கின்றேன். ஸோ பெரிய வகுப்புக்கு வாரீங்க, நீங்களும் இனி பெரிய ஆட்கள். ஸோ அதே போல பாடமும் பெருசா இருக்குது. வாங்க படிக்கலாம், பிரச்சனை இல்ல. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு சொன்னா, இந்த பேமெண்ட்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் காணப்படுதா தெரிவிச்சிருந்தீங்க பேரண்ட்ஸ்மார். ஸோ அதுக்கான விளக்கமாக இந்த வீடியோ தரலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் 10ஆம் ஆண்டுல உங்களுக்கு எங்கட 9ஆம் ஆண்டுல 3 வகுப்புகள் நடைபெற்றது வாரத்துக்கு. இந்த முறை 5 வகுப்புகளா மாற்றமடையுது 10ஆம் ஆண்டுல. ஸோ அதை நீங்க ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க டைம் டேபிள். அடுத்தது நீங்க வளமையான அம்சங்கள் உங்களுக்கு தெரியும். வீட்டுல இருந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரெக்கார்டிங் பார்க்கறது புதுசாக செட் பண்ணப்படுது. இது நீங்க என்ன கேட்க தேவையில்லை. நீங்களாகவே வெப்சைட்ல போய் பார்த்துக்கொள்ளலாம். நீங்க எப்போ கட் பண்ணாலும் நோட்ஸ் அப்டேட் பண்ணணும். ஸோ தபால் மூலம் புத்தகம் அனுப்பப்படும். ஒவ்வொரு மாதம் தனிப்பட்ட கவனம் செலுத்தப்படும். உங்களுக்கு பேப்பர் கிளாஸஸ் நிறைய நடக்குது. உங்களுக்கு தெரியும் பேப்பர் கிளாஸ் ரெண்டா மாறி இருக்குது. ஸோ மாணவர் கேள்வி கேட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் டெக்னாலஜி மூலம் பயன்படுத்தி உங்களை படிப்பிக்கிறோம். இதெல்லாம் என்னிட்ட வார பிள்ளைகளுக்கு தெரியும். ஸோ புதுசாக இருக்கிறார்களுக்காக. ஸோ இதை தவிர நீங்க மேலதிக விளக்கங்கள் ஏற்கனவே நான் யூடியூப்ல போட்டிருக்கிறேன். நீங்க அதுக்கு கமெண்ட்ஸும் பண்ணியிருக்கிறீங்க. மிக்க நன்றி உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 புத்தகம் அனுப்பப்படும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 3 புத்தகம், அடுத்து ஒவ்வொரு டேர்முக்கு ஒவ்வொரு புத்தகம் அனுப்பப்படும். 3 புத்தகங்கள் அனுப்பப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்முடைய புத்தகம் கூட கையில கிடைக்கும். அது வரைக்கும் காத்திருங்கள். அடுத்தது தவணை கட்டணம். கட்டணங்களை நீங்க செலுத்துற முறையில மாற்றம் இருக்குது. தவணை கட்டண முறையில தான் செலுத்த முடியும். அதாவது மாதம் மாதம் 1000, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நீங்க அதை மாதம் மாதம் கட்டுறது இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ நீங்க 4 மாத கட்டணத்தை சேர்த்து 4000 ரூபாய் காசு கட்டணும். தபால் மூலம் புத்தகம் அனுப்புறதுக்கு 1000, மொத்தம் 5000 ரூபாய் காசு நீங்க ஒரே தடவையில செலுத்தினால் நீங்க அன்றைய தினம் வந்து ரெக்கார்டிங் பார்க்கறதுக்கு ஆட் பண்ணப்படுறீங்க. ஸோ நீங்க எந்த முதல் கிளாஸ் கட் பண்ணா கூட ரெக்கார்டிங் அங்க போய் பார்க்கலாம். அடுத்து 2வது முறை, அதுவும் தவணை கட்டணம். தவணை கட்டணம் தான் இந்த முறை. மந்த்லி பேமெண்ட் இல்ல, மாத கட்டணம் இல்லை. தவணை என்றது டேர்ம். ஸோ 2 தடவையில கட்டலாம். அதாவது 2 மாத கட்டணம் 2000ஐயும் தபால் மூல புத்தகத்துக்கு 1000 கட்டி 3000 ரூபாய் காசை கட்டலாம். கட்டுனா நீங்க ரெக்கார்டிங் பார்க்க இயலாது. நீங்க எப்ப ரெக்கார்டிங் பார்க்க இயலும்னு சொன்னா, நீங்க மீதி 2000 அந்த 2 மாதத்துக்குள்ள எப்ப நீங்க செலுத்தி முடிக்கிறீங்களோ அன்றைக்கு நீங்க அந்த ரெக்கார்டிங்களை பார்க்கறதுக்கு எங்களோட வெப்சைட்ல ஆட் பண்ணப்படுவீங்க. அப்ப 2வது முறை வந்து 2 தடவையில கட்டலாம். ஒன்று ஃபர்ஸ்ட் பேமெண்ட் முதலாம் தடவையில 3000ஐயும் 2ஆம் தடவையில 2000ஐயும் கட்டி நீங்க குரூப்ல சேர்ந்து படிக்க முடியும். 3வது முறையும் இருக்குது. இது யாருக்குண்டா உங்களோட அண்ணா யாராவது அக்கா யாராவது எனக்கிட்ட 11ஆம் ஆண்டு படிக்கிறவங்களாக இருந்தால் மாத்திரம். நீங்க தொடர்ச்சியா படிச்சவங்களா இருப்பாங்க, புதுசா வரவங்களுக்கு இல்ல. தொடர்ச்சியா படிக்கிறவங்களுக்கு இருக்கும். என்ன அவங்க எங்களுக்கு தெரியும் தானே, அதால் நாங்கள் சொல்லிக் கொள்றோம். ஸோ தொடர்ச்சியா படிக்கிறவங்களாக இருந்தால் நீங்க முதல் மாத கட்டணத்தையும் 3 புத்தகத்துல கட்டணம் 1000, 2000 ரூபாய் பே பண்ண முடியும். நீங்க ரெக்கார்டிங் பார்க்க இயலாது. நீங்க அடுத்த 3000ஐயும் நீங்க 2 மாதத்துக்குள்ள கட்டி முடிக்கிறீங்கடா, அந்த 3000 எப்ப நீங்க கட்டி முடிக்கிறீங்களோ அந்த தேதியில இருந்து நீங்க ரெக்கார்டிங் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு கால அவகாசம் 2 மாதம் தான் தாரோம், அதுக்கு மேல இல்லை. ஸோ நீங்க இந்த மெத்தட்ல கூட நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ண முடியும். ஆகவே பேமெண்ட்ல செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நான் செய்திருக்கிறேன். இதுக்கு மேல எங்களுக்கு செய்ய முடியாது. 1000 ரூபாய் கட்டுறது ஒவ்வொரு மாதம் சொன்னா எங்களுக்கு வேலை கூட பிள்ளைகள், அது உங்களுக்கு தெரியும். கிளாஸ்லயும் கதைச்சிருக்கிறேன். முதலே போல இல்லை, இப்ப நிறைய வேலையை கூடி போச்சு. ரைட், ஓகே. ஆகவே இந்த தவணையில கட்டலாம். ஸோ கட்டணம் கட்டுறது முறை உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும், அது எப்படின்னு சொல்லி. ஸோ இதுல மிக முக்கியம்னு சொன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் அனுப்பணும். அதுல உங்களோட பேர், வகுப்பு, டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம், வாட்ஸ்அப் நம்பரை டைப் பண்ண பாருங்க. எங்க டைப் பண்ணணும்? மை ரெஃபரன்ஸ் அண்டோ அல்லது ரீமார்க் அண்டோ அல்லது டிஸ்கிரிப்ஷன் என்று சொல்றோம் அதுலயோ, நீங்க அல்லது ரீசன் என்று சொல்றதுலையோ எனக்கு வாரதுல டைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வாரதுல எனக்கு வாரதுல டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதை டைப் பண்ணி எனக்கு அது வரும். அதுல பிடிஎஃப் அனுப்பிக்கொள்ளுங்க வடிவா. அடுத்து பாத்தீங்கன்னா பட்டிச்சீட் அனுப்புறது. நீங்க ஏடிஎம்ல டிபாசிட் பண்றாங்க, கட்டாயம் ரிசீட் வர மாதிரி செக் பண்ணிடுங்க. ஏடிஎம்லயும் ரீசன் டைப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுலயும் உங்களோட பேர், வகுப்பு, போன் நம்பர், கிரேட் எல்லாம் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதை ரிசிப்ட் எடுத்த பிறகு அதுல நீங்க என்ன செய்யலாம்னா பேனையால் எழுதி அனுப்பலாம். அதே போல பேங்க்ல நீங்க டிபாசிட் பண்ணக்குள்ள கூட நீங்க டிபாசிட் பண்ணி எடுத்துட்டு போய் தெளிவா தெரிய வேணும். சில பேர் எடுக்கிற கலக்கம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். இந்த நீங்க கட்டுற தொகை பெரிய தொகை பிள்ளைகள் விளையாட்டா விட்டுட்டு போயிடலாது. ஆகவே இதுல கொஞ்சம் கவனமா இருப்பாங்க இந்த முறை உங்களுக்கு செக் பண்றவங்க எல்லாம். ஸோ என்ன இடம் ரெண்டாலும் உங்களை எட் பண்ண மாட்டாங்க. நீங்க வெயிட் பண்ணி கொண்டு இருக்க வேண்டி வரும். ஸோ தெளிவா ஒரு வேலையை செய்து முடிச்சிடுங்க. கட்டாயம் எழுதி அனுப்புங்க, பேனையால் எழுதி அனுப்புங்க. எடிட் பண்ணி அனுப்பாதீங்க, எதையுமே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அடுத்தது மிக முக்கியமானது, நீங்க இப்ப 2-3 பேர் குடும்பத்துல படிச்சாலும் உங்களுக்கு ஒரு நம்பர் இருந்தா நீங்க அதுல ஜாயின் பண்ணலாம் குரூப்ல. இல்ல ஒரு இலக்கம் தான் இருக்குது எல்லாருக்கும் மட்டும் நீங்க அதுல ஜாயின் பண்ணலாம். இலக்கங்களை அடிக்கடி மாத்தாதீங்க. மாத்தினீங்கன்னா வெப்சைட்ல ரெக்கார்டிங் பார்க்கறது உங்களுக்கு கஷ்டமா போயிடும். அதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு நம்பர் தான் பயன்படுத்த பாருங்க.
ஸோ நீங்கள் குரூப்பில் எந்த நம்பரை ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் உங்களோட ரிசிப்ட் அனுப்பி விடுங்க. இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. காரணம், நீங்கள் இனிமேல் சந்திக்க போகிற எல்லா கிளாஸ்லையும் இது உங்களை சம்மந்தப்பட்ட எந்த விளக்கமாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு உங்களோட பேரண்ட்ஸ் கால் பண்ணி கதைச்சி என்னோட விளக்கத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். சரிதானே? ரைட், ஓகே. நாங்கள் சந்திக்கலாம். நாங்கள் ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து திங்கள் 10ஆம் ஆண்டு கிளாஸில் உங்களை சந்திப்போம். ஓகே, நன்றி.